இந்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். பொதுவாகவே பரவலாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதா தான் தகவல்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்லாம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நானும் பார்த்துருக்குறேன். அது நிறைய போன தேர்தல்களில் அது நடந்திருக்குது. சில இருக்குது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பு தான், ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்பு. அதான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருப்பார், ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் படுவாவி, இவங்க 2 பேருமே தேச துரோகின்னு. அதுதான் உண்மை. 500-1000 ரூபாயை வாங்கிட்டு 5 வருஷம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வெறும் 500-1000 ரூபாய்க்கு அடகு வைக்கிற அந்த புத்தி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஈன புத்தி, கேவலமான புத்தி எதுவுமே இல்லை. அப்போ உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். உனக்கு நீ யாரு எது இந்த ஓட்டு போடுறதுல ஒரு வேல்யூ இருக்கு. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேரப்பிள்ளைக்கு, நம்ம சந்ததிகளுக்கு நல்ல திட்டங்கள் அரசியல் தலைவர் வகுக்கணும். அது மாதிரி ஆளுக்களுக்கு ஓட்டு போடணும். ஊழல் செய்யாத, லஞ்சம் வாங்காத, கமிஷன் வராத நல்ல தலைவர்களுக்கு ஓட்டு போடணும். எதுக்கு எடுத்தாலும் அரசியல்வாதிகளாக ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறதுன்னு நம்ம கேள்விப்படுறோம், கைது ஆகுறாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு வருது, இப்படி நிறையா குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்குங்கிற அந்த பொறுப்பு உணர்ச்சி இல்லாமல் அப்போதைக்கு ஒரு பிரியாணி தரானா, கோட்டை தரானா, கண்ணை மூடிட்டு ஓட்டை போட்டு போகிற அந்த ஈன புத்தி இருக்குல்ல, இந்த ஈன புத்தி ஒரு நாட்டையே சீரழிச்சிடும். அதுதான் உண்மை. கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். அது அந்த அளவுக்கு இருக்கணும். அவன் ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டான்னா அவனுடைய அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய இதுவே தடுத்துடணும். வாழ்நாள் முழுக்க தடுத்துடணும். அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய தகுதி இழந்துட்டான்னு அறிவிச்சிடணும் தேர்தல் ஆணையம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா. அதே மாதிரி ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டான்னு வச்சுங்களேன், வாழ்நாள் முழுக்க அவன் ஓட்டு போடக்கூடிய தகுதி இழந்துட்டான்னு சட்டம் கொண்டு வந்துடணும். பயப்படுவான்ல, கடுமையாக கொண்டு வந்துட்டோம்னா பயப்படுவாங்க. ஸோ இப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்குற முறைங்கிறது தப்பு. மக்களுக்கு நல்லது செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ஓட்டு போட போகிறாங்க, ஓட்டு போட்டுருவாங்க. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிறது ஒரு ஈனச் செயல். அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. காசை வாங்கிட்டு போய் ஒருத்தர் ஓட்டு போட்டான்னா அவன் ஒரு இழு பிறவின்னு அர்த்தம். 2 பேருமே கேவலமான பிறவிகள் தான். ஸோ இப்படி இது நான் ஒரு அரசியல் படித்தவனா, ஒரு நேர்மையான அரசியலை பேசக்கூடியவனா, நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். பணம் கொடுக்கறதையும் பணம் வாங்கிறதையும் ஒரு ஈனச் செயல் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஈனச் செயல் இந்த தேர்தலில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அது தேர்தல் ஆணையம் பார்க்கும். பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பரவலாக பேசப்படுவது பெரிய கட்சிகள் இந்த வேலையை பார்க்கும் அப்படின்னு பரவலாக பேசுகிறாங்க. மீடியாக்களில் பத்திரிகையாளர்கள்லாம் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பெரிய கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் அந்த பணத்தை வாங்கி கொண்டு அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்களா இந்த தேர்தலில் அப்படின்னு கேட்டால் 100% அந்த நான் சொல்கிறது என்னன்னா, அந்த பழைய ஆட்கள் இருக்காங்கல்ல, பழைய பெருசுகள், உதயசூரிய ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட பெருசுகள், ஸோ அந்த ஏஜில் உள்ள பெருசுகள், பழைய அரசியல் ஃபார்முலா இதுதான் அப்படின்னு கற்பனையாக நினச்சிட்டு படிக்காத புத்தியில் இருக்கிற, படிப்பறிவு இல்லாமல் தேர்தல் வந்தால் ஓட்டு காசு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு அதோட வேல்யூ தெரியாமல் இருக்கிற அறிவற்ற மக்கள் இருக்காங்கள்ல, அவங்கள திருத்த முடியாது. அவங்க வேணா வாங்கிட்டு ஓட்ட போடலாம். ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள், பெண்கள் ரொம்ப விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. ஒருவேளை வாங்கினா கூட வாங்கின கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்களா, உங்கள் பணம் தான் வாங்கிக்கோங்க, ஓட்டை விசிலுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சூழல் தான் இங்கே வரும். ஏன்னா இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் மீது நிறைய பற்று வந்துருச்சு, மக்களுக்கு ஈர்ப்பு வந்துருச்சு. அது என்ன ஈர்ப்புனா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திலையுமே விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், நான் எந்த கட்சியும் கிடையாது, நான் பொதுவான ஆள்.
நான் எனக்கு ஒரு எண்ணம் இந்த அரசியல் பற்றி ஆராயிறதுனால விஜய் அவருடைய அந்த ஆக்டிவிட்டி, பிஹேவியர், நடவுட பாவனை, அந்த சைலண்ட்டு, பேச வேண்டிய இடத்துல பேசுறது, அப்புறம் அமைதியான இருக்கிறது அமைதியாக இருக்கிறது, அறிக்கை விடுற இடத்துல விடணும், கூடாத இடத்துல அமைதியாக இருக்கு, இந்த பிஹேவியர்லாம் பார்க்கும்போது இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார், மூத்தவர் இறந்துட்டார். எங்கள் அண்ணன் மூத்தவர் இறந்துட்டாரு. என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். சத்தியமாக சொல்கிறேன், இவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அண்ணன் இறந்து போன எங்கள் அண்ணனை பார்த்த மாதிரி இருக்குது. சீரியஸாகவே அவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த நடவுட பாவனை எல்லாம் பார்க்கும்போது எங்கள் அண்ணனை பார்த்த மாதிரி இருக்குது. இவர் மாதிரியே தான் அவரும் இருப்பார், அழகாக இருப்பார், முகப்பாவனைலாம் அப்படி இருக்கும். இப்போ எனக்கு தோணுது இல்லையா, நம்ம அண்ணன் மாதிரி விஜய் அப்படிங்க. நான் அரசியல் விமர்சனம் பண்ணுறோம், வீடியோ போடுறோம், அதை தாண்டி நான் இவ்வளோ பேச்சு பேசுகிறேன், இவ்வளோ அரசியல் பேசுகிறேன்ல, எனக்கே அண்ணங்கிற அந்த சிம்பத்தி எனக்கு வருதில்லை, அண்ணங்கிற அந்த ஈர்ப்பு வருதில்லை. விஜய் அவர்களை பார்த்தோன்னா எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, சத்தியமாக தோணுது, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயுமே விஜயை நினைக்கிறாங்க. இந்த உறவு சம்பந்தமான உணர்வு உள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. உணர்வுபூர்வமாக உள்ளே போகிறோம்ல, எங்கள் அண்ணன் அப்படின்னு அந்த இவரை பார்த்த உடனே கண் கலங்குறாங்கள மேடையில், கூட்டத்தில் பெண்கள்லாம் அவரை பார்த்த உடனே அது அண்ணன் தங்கச்சி பாசம். அந்த கண் கலங்கிறத கிளிச்சிடம் போட்டால் வந்து கண் கலங்குனாங்க அழுகிறதுக்கு. கண்ணீரெல்லாம் ஈஸியாக வர வைக்க முடியுமா? சிரிப்பையும் அழுகையும் ஈஸியாக வர வைக்க முடியாது. அதெல்லாம் இங்கேருந்து வந்தால் தான். அது என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனை வந்து வெளியில் விடமாட்டுக்காங்க, பிரச்சாரத்துக்கு விடமாட்டுக்காங்க, அண்ணனை அரசியல் பண்ண விடமாட்டுக்காங்க, அண்ணன் மேலே அவதூறு பேசுகிறாங்க. இது அந்த பெண்கள் மனசுக்குள்ளே இறுகி கிடந்துருச்சு. இப்போ திடீர்னு அவரை நேரில் பார்த்தோன்னே அந்த அந்த அன்போட வெளிப்பாடு கண்ணீராக வெளியில் வருது. இதுதான் உண்மை. இதுதான் அந்த அளவுக்கு திரு விஜய் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பிணைப்பு விட்டுருச்சு. இப்போ என்னன்னா, அந்த திமுக அதிமுக குடும்பத்திலே இது இருக்கு. திமுக அதிமுக கட்சிக்காரங்க குடும்பத்திலே விஜய் அவர்களுக்கு ஓட்டு இருக்குது, ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த பவர்ல, அதாவது என்ன சொல்றது, பொறுப்புல உள்ள அவங்க மட்டும்தான் ஏதோ உதயசீனு போட்டாங்கன்னு, ரெட்டலைக்கு போட்டாங்கன்னு இப்படிங்கிற இதில் இருப்பாங்களே தவிர, இளம் பிள்ளைகள், இளைஞர்கள், பெண்கள் வந்து என்ன வந்தாலும் விஜய் அவர்களுக்கு தான் போடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அது காரணம் என்னன்னா, அவர் சொன்னார்ல, நான்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லி. அவர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டார். ஏன்னா அவரோட படங்கள் பாருங்களேன், விஜய் அவருடைய படங்கள் பார்த்தா ரொம்ப அப்படியே நம்ம யதார்த்தமாகவே இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் படம் பார்த்தாங்க இல்லையா. இப்போ திருப்பாச்சி பார்த்தா அண்ணன் தங்கச்சி கதை. எல்லாரும் எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. அங்கேருந்தா உருவாகுது இந்த உறவு. கில்லி படம் பாருங்க, இவர் மாதிரி ஒரு லவ்வர் எனக்கு இருந்தால் எப்படி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணை காப்பாத்துறாரு. நான் சொன்ன ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கில்லி படம் வந்து பெண்மை அடிமையை எதிர்க்கிற ஒரு படம். அது பெண்மை அடிமை, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பிள்ளையை அபகரிக்க பார்க்காரு விருப்பம் இல்லாம, அந்த பெண்ணை காப்பாத்துறாரு. அதானே அந்த லைனு, அதான கதை. பெண்ணியும் பெருமை பேசின கதை தான் கில்லி படம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன தோணும், இவர் மாதிரி ஒரு காதலன் நமக்கு வரக்கூடாதா, ஒரு அத்தை பையன் இருக்கக்கூடாதா, ஒரு மாமன் பையன் இருக்கக்கூடாதா. இது இயல்பாகவே பெண்களுக்கு ஏற்படும். எங்கே உறவு அங்கிருந்தே ஆரம்பிக்குது. அதே மாதிரி அவர் படங்கள்லாம் ரொம்ப டீசெண்டாக நாகரிகமாக தான் இருக்கு. ரொம்ப வல்கரா அப்படிலாம் எங்கேயுமே இருந்ததில்லை. அப்போ அந்த குடும்பங்கள் ரசித்து அவரை நம்ம பிள்ளை மாதிரி இருக்காப்புல, நம்ம அண்ணன் மாதிரி இருக்காப்புல, நம்ம தம்பி மாதிரி இருக்காரு, இப்படியே கொண்டு வந்து கடைசியில் நம்ம அண்ணன் அரசியலுக்கு வந்துட்டாரு, நம்ம அண்ணனுக்கு ஓட்டு போடுவான், நம்ம தம்பி, நம்ம பையன். இப்போ ஏதாவது ஒரு அம்மாட்ட போய் கேளுங்க, என் புள்ளப்பா, என் புள்ளதான் வரணும், இப்படித்தான் பேசுகிறாங்க எங்கே பார்த்தாலும். பெண்கள்கிட்ட கேளுங்க, எங்கள் அண்ணன் வரட்டும், எங்கள் அண்ணன் தான் வரணும், இப்படி பேசுகிறாங்க. அப்போது எல்லாத்தையும் இப்போ சசிகலாமா எடுத்துக்கங்களேன். சசிகலாமா எடப்பாடி தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அங்கே
குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அங்கே வந்து எடப்பாடி எடப்பாடி சைடு ஒரு விமர்சனம் இருக்குது. விஜய் அவருடைய வேட்பாளரை வந்து மனசை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அதை சுட்டி காட்டி சசிகலாமா பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த தம்பி விஜய் தம்பி, இதைத்தான் நான் சொல்கிறேன், அந்த உறவு இருக்கு இல்லையா, அவங்க கூட அப்படித்தான் பேசுகிறாங்க. அந்த சும்மாலாம் வராதுல்ல. இப்போ அந்த விஜய் இருக்காரு அப்படி சொல்லலை, அந்த தம்பி விஜய் வேட்பாளரை நிறுத்துறாரு. அவர் யார் வேணாலும் இங்கே வந்து போட்டியிடலாம், மக்கள் வெற்றி தோல்வியை மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. அந்த வேட்பாளரை போய் இவர் எடப்பாடி வந்து வேற மாதிரி மாற்றி விட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க பேசும்போது கூட அந்த தம்பி விஜய்ன்னு தான் பேசுகிறாங்க. அப்போ அந்த உறவை சொல்லி கூப்பிடுறது ஒன்று இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் பரவலாகவே வந்துருச்சு. இப்போ அவங்க மாற்று வேட்பாளரை நிப்பாட்டி தான் அவங்க ஒரு அரசியல்வாதி ஆகிட்டாங்க. சசிகலாமா போட்டி வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க. அரசியல் ரீதியாக பேசினாலும் பேரை சொல்லியாவது பேசியிருக்கணுமா? அங்கே தம்பி விஜயன் தானே பேசுகிறாங்க. இப்படித்தான் தமிழ்நாட்டு அளவில் விஜய் அவர்களை ஒரு தம்பியா, ஒரு அண்ணனா, ஒரு மகனா பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. இப்போ நான் எப்படி சொன்னேன் என் லைஃப்பில் நடந்ததை வச்சு, சீரியஸாக எனக்கு அப்படித்தான். எனக்கு முன்னெல்லாம் அப்படிலாம் தோணவே இல்லை. சமீப காலமாக எனக்கு அது அவரை பார்க்கும்போது அப்படி தோணுது. அது அப்படி எனக்கு அந்த சென்டிமெண்ட் ஃபீல் வருது. இது எல்லாருக்குமே இருக்குது, எல்லா குடும்பத்திலும் இருக்குது. இது வந்து இப்படி ஒரு உணர்வு இருக்கும்போது என்கிட்ட பணத்தை கொடுத்து நான் அண்ணன் மாதிரி நினச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்துட்டு இந்த ரெட்டலைக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொன்னால் நான் எப்படி ரெட்டலைக்கு ஓட்டு போடுவேன்? என் அண்ணனுக்கு போடுவேனா ரெட்டலைக்கு போடுவேனா? என் அண்ணன் சின்ன விசில் சின்னனா அதுக்கு தானே போடுவேன்னு தான் நான் முடிவெடுப்பேன். இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. இதுதான் உண்மை. அது திமுக குடும்பத்தில் நடக்குது, அதிமுக குடும்பத்தில் நடக்குது. இதுதான் விஜய் அலை. இது உருவாயிருக்கு. ஸோ ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் இந்த தேர்தலில் விசிலுக்கு போட வேண்டியவங்க விசிலுக்கு தான் போடுவாங்க. பெரிய திருப்பருக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்களேன், பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நன்றி.